Just relax. நீ just relax. என்ன ஜோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? தாமரை அஞ்சலியா பிறந்த மாதிரி ஒருவேளை நீங்க அந்த சிதம்பரமா பிறந்து. What nonsense you are talking, doctor? No. Will you shut up? No. No. No, not Joe. Okay. 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 ஆனா நீ தான் அவளை கொன்னேன்னு சொல்றாளே. தாமரை வா போலாம். இரு. இப்போ நீ அவளை எப்படி தாமரைன்னு எப்படி ஏன் இது பாரு, தாமரைன்னு நீ சொன்னது பார்த்தா ஏன் நான் சொன்னது உண்மையா இருக்க கூடாது? பாவம் அஞ்சலி, அவ முகத்தை பாரு, பாவமா இல்ல? இது பாரு, இது உனக்காக இல்ல, எனக்காகவும் இல்ல, பாவம் அவளுக்காக. அவளை குணப்படுத்தணும், அதானே உன் நோக்கம். என் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐ எம் a டாக்டர். ப்ளீஸ் ரிலாக்ஸ், உட்காருங்க, வாங்க. வெயிட் அஞ்சலி. Just close your eyes. Please, Joe. Please. Just relax. Relax. 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க ஜோ. Just close your eyes. டாக்டர், நான் சிதம்பரம். I am சிதம்பரம். சிதம்பரம், உங்களுக்கு கடைசியா என்ன நடந்துச்சு? நான் இப்போ ஜெயில இருக்கேன். என்ன போலீஸ்காரங்க தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பாருங்க. எதுக்கு உங்களை தூக்கு மேடைக்கு கூட்டிட்டு போறாங்க? நான் என் தாமரைய என்னாச்சு? அந்த ராத்திரி Oh my God! நான் தான் அந்த சிதம்பரமா? இந்த மாதிரி எப்பவாவது நடக்கிறது உண்டு ஜோ. இது ரொம்ப அபூர்வம். இதுக்கு பேர் மறுபிறவி. சிதம்பரத்துக்கு தாமரை மேல உள்ள ஆத்திரம் தீரவே இல்லை. அவளை குத்தி கொலை செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவன் ஆத்ம சாந்தி அடையல. போதும் நிறுத்துங்க. சிதம்பரம் தாமரையை கொலை பண்ணல, நான் பார்த்தேன். இல்ல, தாமரைய சிதம்பரம் தான் கொலை பண்ணான். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மறுபடியும் கொலை பண்ணுவேங்கிற ஒரே எண்ணத்தை தான் அந்த ஆத்மா முடிவு எடுத்திருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் தாமரையை சிதம்பரம் கொலை பண்ண மாதிரி நீ அஞ்சலியை கொலை பண்ணுவ. நிச்சயமா இது நடக்கும். நீ கொடுத்த ட்ரீட்மெண்ட் போதும். ரைட், நாங்க போறோம். வா அஞ்சலி, டாக்டர் நான் போக மாட்டேன். எனக்கு பயமா இருக்கு. நான் போக மாட்டேன். இத பார், தாமரைய சிதம்பரம் கொலை பண்ணலன்னு நான் நிரூபிச்சு காட்டுறேன். காட்டு. Do it. கண்ணகி சிரிச்சா மதுரை சாம்பலாச்சு.
பாஞ்சாலி சிரிச்சா பாரத ரத்தம் ஆச்சு. அட ரத்தம் இல்லாம யுத்தம் இல்ல, ரத்தம் இல்லாம பிறப்பே இல்ல. ஐயா, நான் இந்த பக்கம் வரும்போது போகும்போதெல்லாம் ஏதாவது தத்துவம் சொல்றீங்க. நீங்க என்ன இமயமலையிலேருந்து வந்தவரா? தம்பி இங்க வா. இங்க வா. இமயமலையில நான் வாழ்ந்திருக்கேன். ஆனா சன்னியாசியா இல்ல, ஒரு போர் வீரனா. யுத்தத்துக்கு நான் அர்த்தம் கேட்டப்ப என்ன எல்லாரும் பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பைத்தியக்காரன்ட்ட உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. ஐயா, மறுபிறப்புங்கிறது உண்மையா? அதர்மம் தலை தூக்கும் போது ஆண்டவன் அவதாரம் எடுப்பான். மனுஷன் ஆண்டவன் ஒண்ணுதாயா? அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். போன பிறப்பு ஏதோ ஒரு காரணத்தினால பூர்த்தி ஆகாம போயிட்டா அது மறுபிறவி எடுக்கும். மீண்டும் மீண்டும் சட்டையை மாத்திக்கிற மாதிரி திரும்பவும் பிறக்கும். தன்னோட முந்தைய பிறவியில நிறைவேறாத ஆசையை நிறைவேற்றிக்க துடிக்கும். இது சத்தியம், சத்தியம். கம் கம் கம். ஒரு பேஷண்ட்டோட உயிரை காப்பாத்துறது ஒரு டாக்டருடைய கடமை. அதை தான் நானும் செய்கிறேன். இந்த ஃபேக்ட்ரியில் இப்படி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. இதை விட பாதுகாப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. ஒருவேளை ஜோ இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு வரலாம். சப்போஸ் அதையும் மீறி அவன் இங்கே வந்தான்னா என்ன செய்ய முடியும்? இந்தா, இத உன் பாதுகாப்புக்காக தான் தரேன். உன் பாதுகாப்பு இந்தா வச்சுக்கோ. இதை நீ யூஸ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அப்படி ஒரு நிலைமை வந்தா யூஸ் பண்ணி தான். ஏன்னா உனக்கு உன் உயிர் முக்கியம், அது புரிஞ்சுக்கோ. பயப்படாது, உள்ள போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நான் வந்துடுறேன். அஞ்சலி, டோர் லாக் பண்ணிக்கோ. க்ளோஸ் ஃப்ரெண்ட் பார்த்தா இவன் ஆளுங்களே க்ளோஸ் பண்ண ஃப்ரெண்ட் இப்பதான் தெரியுது. இனிமே இங்க இருந்தோம்னு வச்சுக்க ரொம்ப டேஞ்சர். போன ஜென்மத்துல ஃப்ரெண்டா இருந்திருந்தோம்னா பரவாயில்ல, கடை கொடுத்துருந்தோம்னா தாமரையை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நம்மள தான் கொலை பண்ணுவான். எப்பா, அதனால முதல்ல இடத்த கால் எங்கடா? அது வந்து அர்ஜென்ட்டா ஒரு பார்ட்டி செத்துட்டாங்க, அதனால அர்ஜென்ட்டா கிளம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ். போய் சொல்றேன். தாமரையை நான் தான் கொலை செஞ்சேன்னு நீயும் சந்தேகப்படுற? சந்தேகம் இல்லப்பா, கிளியரா தெரியும் நீ தான் கொலை பண்றேன்னு. டேய், 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சொல்லுவானுங்க. அந்த கொலையை செஞ்சது யாரு? நான் இல்ல. தாமரை யாரு? உனக்கு தான் தெரியும். சிதம்பரம் யாரு? என்னடா கேக்குற? இதுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரிஞ்சு ஆகணும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்ற? நீயும் என் கூட வர்ற? எதே, நீ சிதம்பரம் போற, நான் தாம்பரம் போறேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நீ. ரமேஷ், எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என் கூட இருக்கேன்னு ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். நீ எனக்கு மாரல் சப்போர்ட்டா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்லடா, நான் வரேன். டே சாரிடா, சாரி. இப்போ நான் பேக் பண்ணதெல்லாம் என்னுடைய பொருள் இல்லை, என்னுடைய பயன்டா. இப்போ நான் கிளியர் ஆயிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்காக எங்க வேணா வரேன்டா. சார், ஒரு சின்ன ஹெல்ப் சார், ப்ளீஸ். 1965 நடந்த கொலைகேஸ் விஷயமா கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், ப்ளீஸ். அட என்னப்பா இது, காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பண்ணி கடுப்பாய் கிடக்கும். இப்போ வந்து தொந்தரவு பண்ணுங்களே. வீட்டு போறேன்னு பார்த்தா இப்போ வந்து அந்த காகசம் ஆஃப் காகசம் இறந்துட்டு சீசே 7.5 வருஷம் ஆனால கொலை கேஸுங்க கேஸ இவன் ஒருத்தன் அப்படியே நட்டுக்கிட்டான். கேஸை க்ளோஸ் பண்ணி ஃபைலை மூடிடுறான். இவன் என்னடா 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலையை தேட சொல்றான். இந்தாப்பா. பேசாம வேலையை பார்க்க மாட்டேன், பாருடா. பார்க்குறேன். சிவாஜி கணேசன் நடித்த புதிய பறவை, எம்ஜிஆர் நடித்த அன்பேவா, காவேரி தண்ணீர் தரும் மறுப்பு, 65 அப்படித்தானா? கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ஜெமினி கணேசன் சாவித்திரி காதல் திருமணமா? டேய், அதை பார்க்க வாங்கி வந்தோம். வேலை பாருடா. பழைய பேப்பர் படிக்கும் தான் பல விஷயம் தெரியுது. டேய், இங்க பாருடா. தாமரை கொலை வழக்கு. காட்டு. தாமரை கொலை வழக்கு. கணவர் சிதம்பரத்திற்கு இன்று தூக்கு தண்டனை. அஞ்சலி மாதிரி இருக்கா?
சிதம்பரம் உன்ன மாதிரி இருக்கான். ஆமாண்டா, தாமரை கொலை பண்ணதுக்கு சிதம்பரத்துக்கு தூக்கு தண்டனை வச்சிருக்காங்க. ஆனா அவன் மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணல, ஜனாதிபதிக்கும் கர்ணமனு போடலையே. டேய், நான் மறுபடியும் சொல்றேன், தாமரையை கொன்னது சிதம்பரம் இல்ல. இந்த கேஸ்ல ஏதோ மர்மம் இருக்குடா. இதைத்தான் அப்போது இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனா மர்மம் தான் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. டேய், இந்த கேஸ்ல வாதாடின அரசாங்க வக்கீல் யாருன்னு பாரு. அரசாங்க வக்கீல். மதுரை ஜெயமோகன். மதுரை ஜெயமோகனா?